புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. எங்கள் அன்பின் நேசரே, இதோ உமது பிரசன்னத்திலே மீண்டுமா எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது இரக்கத்திற்காக, அன்பிற்காக, உடன் இருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு முறை நெருங்கி வருகிற பொழுது இன்னும் இன்னும் அதிகமாக எங்களை அன்பு செய்து நாங்கள் வாழ வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டுகிறீர். எந்த இடத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டி உமோடு நாங்கள் நிலைத்து வாழுகின்ற அருளினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே நற்செய்தி வழியாக ஆண்டவரே, இந்த மக்கள் மீது நீர் சிறிது கோபம் கொண்டீர். அடையாளங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மனமாற்றம் அடையாத இறுகிய உள்ளமுடையவர்களாய் இருக்கிறார்களே என்று பரிதவித்தீர். பல நேரங்களில் நாங்களும் அப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களுக்கும் உணர்த்துகிறீர். நீர் எதிர்பார்ப்பதெல்லாம் அது ஒன்றுதான், எங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு உம்மை விட்டு பிரிந்து விட்டோமே என்ற மனத்துயரோடு உம்மிடம் திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு இந்த காலத்தை நீர் அருமையாய் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். நாங்கள் நின்று நிதானித்து பார்த்து உம்மிடம் திரும்பி வருகின்ற அருளினால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியர் என்று சொல்லுகிறாரே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த நெஞ்சத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நீர் எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான். நாங்கள் பலவீனமானவர்கள் தான், பாவம் நிறைந்தவர்கள் தான். தாயின் கருவில் உருவாகும் போது பாவ கரையோடு பிறந்தோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் நீர் அன்பாய் பார்க்கிறீர். நீர் எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான், உம்மை திரும்பி நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் மட்டும் போதும், எங்களை ஓடோடி வந்து அனைத்து முத்தமிட்டு நாங்கள் இழந்த நிலை மீண்டும் தருகிற அன்பு தந்தையாய் நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீர். ஆண்டவரே, உம்மை மறந்த தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த அருளின் நேரத்தில் எமது பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு, நேசரே, உம் பாதத்தில் அமர்ந்து உம் பாதங்களை நாங்கள் கழுவி நாங்கள் துடைத்து உம்மிடம் சரணடைய காத்திருக்கிறோம். முயற்சி எடுக்கிறோம் தகப்பனே. உமது அன்பிற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முயற்சி எடுக்கிறோம். மீண்டும் மீண்டும் விழுகிறோம் என்பதை உணர்ந்துதான் நாங்கள் விழுகிறோம். தூக்கிவிட உமது கரம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே விழுகிறோம். நாங்கள் பலவீனமான பொழுதெல்லாம் எங்களை பலப்படுத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறோம். தொடர்ந்து விடாத அருள் பிரசன்னமாய் எங்களை தொடர்ந்து வழுகின்ற வலிமைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறபடினால் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர், எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஒருவரும் அழிந்து விட வேண்டும் என்பது உமது திருவுளம் அல்ல. நாங்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், நிறைவான வாழ்வு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீரே. அந்த வாழ்வின் மகிமை எங்களுக்கு காட்டும் சுவாமி. உமது பிரசன்னத்தில் திளைக்கின்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு இன்று தாரும். நேசரே, உம் பாதம் அமர்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. இயேசுவே, எங்கள் வாழ்வில் எத்தனை வல்ல காரியங்களை நீ செய்திருக்கிறீர். மீண்டும் 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 நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் தளர்ந்து போன துவண்டு போன தருணங்களில் எல்லாம் உமது அருட்கரம் எங்களோடு இருந்திருக்கிறதே, அதை நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். இயேசுவே, நீர் செய்த காரியங்களை நினைத்து பார்க்கிற பொழுது உள்ளம் நன்றியினால் நிரம்பி வழிகிறது. ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் அதை மறந்து போகிறோம் சுவாமி. என் வாழ்க்கையின் போராட்டங்களை பார்க்கின்ற பொழுது புனித பேதுருவை போல உம்மிடமிருந்து எங்கள் கண்களை திருப்பி ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அங்கலாய் தழுகிறோம். உமது குரல் தெளிவாய் பொழுது கேட்கிறது. அமைதியாயிரு, இறையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லு. அந்த அமுத வார்த்தைகள் எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது மார்போடு சாய்ந்து கொண்டு உமது ஆறுதலை பெற்றுக் கொள்கிறோம் சுவாமி. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. மலை போல பாவங்களை நாங்கள் சுமந்து இருக்கிறோம். உம்மை பார்க்கிற பொழுதெல்லாம் எங்கள் பாவங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. அது அதிமிக அன்பை நாங்கள் நோக செய்திருக்கிறோமே என்ற எண்ணம் எங்களை குற்றப்படுத்துகிறது. ஆனால் அந்த குற்றப்படுத்துகிற பார்வையிலிருந்து நீர் எங்களை விடுவித்து, நானும் உன்னை தீர்ப்பிடேன், அமைதியாய் போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறீரே. எங்களுக்காய் பலியானீரே, உமது இரத்தத்தால் எங்களை கழுவினீரே. செந்தூரம் போல் சிவந்திருக்கும் எங்கள் பாவங்களை பனி போல மாற்றுகிறீரே. உமது இரக்கத்திற்கு முன்பாக எங்கள் இயலாமைகள் பலவீனங்கள் அனைத்தும் கரைந்தோடி போகிறது சுவாமி. அன்பினால் எங்களை முழுமையை ஆட்கொள்ளுகிறேன். நன்றி செலுத்தி மைக்கு ஆராதனை செய்கிறோம் சுவாமி.
செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. இயேசுவே, இந்த அனுபவத்தின் பேரிலே பவுலடியாரோடு நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், எனக்கு வலுவூட்டுகின்ற இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்னை வழி நடத்துபவர் நீர், என்னை இயக்குபவர் நீர், என்னில் இயக்கமாய் இருப்பவர் நீர், என்னை முழுவதுமாய் ஆட்கொண்டிருக்கிறவர் நீர். வாழ்வது நான் அல்ல, நீர் ஒருவரே தெய்வமே. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும். நான் செய்கின்ற செயல்களிலே உமது அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, என்னை முழுமையாய் ஆசீர்வதியும், ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், பயன்படுத்தும். உமக்காய் உமது சித்தம் செய்து உமது சீடனாய் சீடத்தையாய் வாழுகின்ற அருளால் எங்களை நிறைத்தருளும். உமது அருளிலே நம்பிக்கை வைத்து உம் பாதம் பற்றி பிடித்துக் கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, இந்த மகிமையான பிரசன்னத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தை முழுமையாய் அனுபவிக்க எங்களை இன்று அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த ஒரு மணி நேரம் உமது பிரசன்னத்திலே நாங்கள் அமர்ந்து, நாங்கள் எந்த நேரங்களில் எல்லாம் எந்த நிலைகளில் எல்லாம் உம்மை விட்டு பிரிந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு மீண்டுமாய் உம்மிடம் திரும்பி வந்து உமது அன்பிலே எங்களை இணைத்துக் கொள்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக எங்களை நடத்தியறலும். எங்கள் கரம் பற்றி பிடித்துக் கொள்ளும் சுவாமி. உம்மிடமிருந்து நாங்கள் என்றும் பிரியாதபடி காத்துக்கொள்ளும். அப்பா, என் குற்றத்தை நீர் பெரிதாய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உம் முன் யார்தான் நிற்க முடியும்?
உமது இரக்கம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி வாழ முடியும்? இயேசுவே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த நெஞ்சத்தை அவமதிக்காத தெய்வமே, பாவம் செய்யாதே, சமாதானமாய் போ என்ற வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உமது இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து சரணடைகிறேன். ஆமென், ஆமென். எங்களின் சாண்டவரை இதோமை துதித்து ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மெசியா, நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற, எங்களை வழி நடத்துகின்ற, எங்களுக்கு தாயாய் தந்தையாய் இருந்து, எங்கள் உடன் பிறந்த சகோதரனாய் சகோதரியாய் இருந்து எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் தாவீது அரசரோடு இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் குரல் எழுப்புகிறோம். இதோ அந்த தாவீது அரசர் தான் பாவம் செய்த அந்த நேரத்தில் அவர் உமது அன்பை, உமது இரக்கத்தை, உமது மன்னிப்பை உணர்ந்தவராக, ஆண்டவரே தன்னையே முழுமையாய் உம்மிடத்தில் அர்ப்பணித்தவராக, ஆண்டவரே இதோ நீர் நொறுங்குண்ட உள்ளத்தை, நொறுங்குண்ட இதயத்தை ஒருபோதும் இறைவா நீர் அவமதிப்பதில்லையே, நீர் அன்பு செய்கிறீரே, ஏற்றுக்கொள்கிறே. எப்படிப்பட்ட பாவியாக நான் இருந்தாலும், எப்படிப்பட்ட துரோகியாக நான் இருந்தாலும், எப்படிப்பட்ட உம்மை விட்டு அகன்ற, உம்மை மறுதலித்த, உம்மை ஏற்றுக்கொள்ள மறுத்த பிள்ளையாக, மகனாக, மகளாக நான் இருந்தாலும், ஆண்டவரே நான் உன்னை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், நான் உன்னை மறுத்து விட்டேன், உம்மை அன்பு செய்ய, ஆண்டவரே பிறரை அன்பு செய்ய, பிறரை மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள நான் தயங்கியவனாக, ஆண்டவரே மனம் இல்லாதவனாக நான் வாழ்ந்த தருணங்களை நினைத்து இப்பொழுது நான் வருந்துகிறேன் என்று உம்மை நோக்கி நொறுங்குண்ட இதயத்தோடு வருகின்ற பொழுது, என்னை ஏற்று அன்பு செய்கிற, என்னை நிழலாய் தொடர்கின்ற, என்னோடு இருக்கின்ற, என்னை அரவணைத்துக் கொள்கின்ற, இதோ இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இதோ இவன் செத்து போயிருந்தான், உயிர்த்து விட்டான், மீண்டும் வந்திருக்கிறான், இவன் என் அன்பு மகன் தானே, மகள் தானே என்று அரவணைத்துக் கொள்கின்ற அன்பு தெய்வம் நீர். என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் நாம் திருந்தி வருவோம். இதோ ஆண்டவர் நம்மை உடனடியாக அரவணைத்துக் கொள்ள, அன்பு செய்ய, மன்னிக்க, இரக்கம் காட்ட அவளாய் காத்திருக்கிறார். இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாய் பாடுவோம். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா, உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா, நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய், நீயும் உடனிருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய்.
ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒளியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும், பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். உன் கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தேன். புதுமையாகி போகிறேன். புதுமையாகி போகிறேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வு மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடன் இருந்தாய். நீயும் உடன் இருந்தாய். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். திருப்பாடல் 51. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும்.
உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. இன்று பல்வேறு செயல்களினால், பாவங்களினால் ஆளாக்கப்பட்டு குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரியை ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஐயோ, நான் இப்படி குற்றம் செய்து விட்டேனே, பெற்றோருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேனே, மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக பாவம் செய்து விட்டேனே, நம்பி வந்த நண்பருக்கு எதிராக நான் துரோகம் செய்து விட்டேனே, வேலை செய்கின்ற அலுவல்களிலே நான் எல்லாருக்கும் எதிராக ஆண்டவரே நான் தவறு செய்திருக்கிறேனே என்று உமது முன்னிலையிலே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக, பாவம் போக்குவதற்காக ஆண்டவரே உமது பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு தருணத்திலும் இப்படி நான் செய்திருக்க கூடாது, ஆனால் ஆண்டவரே என்னுடைய இயலாமையினால் நான் இத்தகைய பாவத்தை செய்திருக்கிறேன் என்று வருந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். எனக்கு மீட்பு கிடைக்காதா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டு குற்றத்திலே பாவத்திலே குறுகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. நீர் மன்னிக்கின்ற கடவுள், நீர் இரக்கம் காட்டக்கூடிய கடவுள், நீர் அன்பு செய்கின்ற கடவுள், அப்பா தந்தாய் என்பதை அறிந்து ஆண்டவரே உமது பாதத்திலே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று புலம்புகின்ற ஒவ்வொரு உள்ளத்தினையும், நொறுங்கிய உள்ளத்தினையும் ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதித்து, இதோ நான் விரும்புகிறேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, படுக்கை விட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவரே பாவத்தினுடைய எல்லா விதமான கொடூரத்தன்மையிலிருந்தும் மன்னிப்பை நீர் பல்வேறுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே சகோதர சகோதரிகள் மண்டியிட்டு ஆண்டவரே உள்ளம் நொறுங்குண்டு கேட்கின்ற வேளையிலே அவர்களுக்கு நீர்தாம் நிறைவாக தந்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஆண்டவரை நீர்தாமை போக்கி உமது இரக்கம் மிகுந்த ஆடையினால் அவர்களை போர்த்தி ஆண்டவரை மீண்டுமாக வாழ்க்கையிலே நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாவமற்ற நிலையில் வாழக்கூடிய ஒரு தருணத்தை, வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களோடு தங்கி இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம், அவர்களை வழி நடத்துகிறீர் என்பதை நம்புகிறோம். அவருடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் மீண்டுமாக வாழ்வை அவர்களுக்கு தருகின்றீர் என்பதை நம்புகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. பாவங்கள், குற்றங்கள், குறைகளில் இருந்த ஆண்டவரே பனியிலும் வெண்மையாக அவருடைய உள்ளத்தை மாற்றியல்வீராக. ஆமேன். ஆமென்.
மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. தேவ வாக்கின் வழியை மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா. பாவ சேற்றை வாழ்வில் எம் வாழ்வை கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் மொழியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து, ஆண்டவரே நீர் எங்களை உமது மகனாக உமது மகளாக, இதோ நீர் எங்களுக்கு சொன்னீரே, உலகின் ஒளி நீங்கள், உலகின் உப்பு நீங்கள் என்று நீர் சொன்னீரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நேரத்திலே உமது உயிருள்ள வார்த்தையை நாங்கள் நினைத்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்திற்கு ஒளியாக, இந்த உலகத்திற்கு உப்பாக, ஒளி இருளை போக்குவதற்காக, உப்பு சுவை தருவதற்காக என்று நாங்கள் அறிவோம். இந்த உலகிலே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் அவர்கள் இருளை நாடி செல்கின்ற பாதைகளிலே நாங்கள் எங்களது வாழ்க்கையின் வழியாக ஒளியாக, அவர்களுக்கு வழியாக, அவர்களுக்கு வாழ்வாக நீர் எங்களுக்கு இருந்தது போல நாங்களும் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், சான்று பகர வேண்டும், நாங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதே உமது கட்டளை. ஆண்டவரே, அதனால் தான் சொன்னீர், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். ஆண்டவரே, எங்களோட குடும்பத்தில் என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நான் அன்பு செய்தால் நான் அவர்களுக்கு ஒளியாகத்தானே இருப்பேன். நான் அன்பு செய்தால் அவருடைய வாழ்க்கையில் சுவையூட்டுகின்ற, மகிழ்ச்சியை தருகின்ற, அர்த்தத்தை தருகின்ற உப்பாகத்தானே நான் இருப்பேன். நான் அன்பு செய்தால் போதுமே. ஆம் ஆண்டவரே, நீங்க என்னை அன்பு செய்தது மாதிரி, நீங்க நான் பாவியாய் இருந்தும் என்னை ஏற்றுக்கொண்டது மாதிரி, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் குற்றம் செய்திருந்தும் நீர் எங்களை மன்னித்தது போல, ஆண்டவரே நாங்கள் சிறிதும் எந்த விதத்திலும் உமக்கு நாங்கள் உகந்த பிள்ளைகளாக இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டியது போல, ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு அதையே செய்கின்ற பொழுது நாங்கள் ஒளியாகத்தானே இருப்போம், உப்பாகத்தானே இருப்போம். இயேசுவே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்த்தி தருகிறோம், ஒப்படைக்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால், இந்த உயிருள்ள கடவுளுக்கு முன்னால் உங்களை ஒப்படையுங்கள், உங்களது வாழ்க்கையை ஒப்படையுங்கள், முழுமையாக கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை ஒளியாக, வழியாக, வாழ்வாக, உப்பாக, உயிருள்ள ஊற்றாக மாற்றுகிறார். ஒப்படைப்போமா? இதோ இந்த பாடலை நாம் உணர்ந்து ஜெபமாக, பக்தியாக பாடுவோம்.
ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். கனிவாய் பரிவாய் நீ அணைத்தால், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே. துணையாய் அருகே நீ வந்தாய், எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவேன். துணையாய் அருகே நீ வந்தாய், எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவேன். சுனையென அன்பு சுரந்து வந்தான், சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே. ஆற்றலும் அருளும் நீ தந்தால், 1000 பணிகள் ஆற்றிடுவேன். ஆற்றலும் அருளும் நீ தந்தால், 1000 பணிகள் ஆற்றிடுவேன். தேற்றிட நீயும் அருகிருந்தால், எந்த துயர சுமையும் தாங்கிடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ ஒழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். கனிவாய் பரிவாய் நீ அணைத்தால், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, என் இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே. ஆமேசுவே, ஒளியாய் மழையாய் நீர் எங்களோடு இருந்தால், உம்மிலே நாங்கள் வாழ்வு பெற்று உமக்காய் வாழ்ந்திருப்போம். உமது ஒளியிலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றால், உமது அருள் மழையிலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றால், நாங்கள் வாழ்வை இழந்து நிற்போம் என்பதை இன்று அருமையாய் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, மீண்டுமாய் அந்த நொறுங்கிய குற்றமுணர்ந்த நெஞ்சத்தோடும் அது பிரசன்னத்திலே வருகிறோம். இயேசுவே, அந்த ஊதாரி மைந்தனை போல நாங்கள் உம்மிடம் தேடி வருகிறோம். உம்மிடம் எங்கள் பாவங்களை எல்லாம் சொல்லி அழுது, நாங்கள் தகுதியற்றவர்கள், பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு அழ ஆவலாய் ஓடி வந்திருக்கிறோம். ஆனால் தெய்வமே, எங்களுக்கு முன்னதாய் நீர் ஓடி வருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நாங்கள் பேசுவதற்கு முன்னதாய் எங்களை வாரி அணைக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீரே, நான் வந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி இருகரம் விரித்து காத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. என்னிடம் திரும்பி வா என்ற அந்த அருளை கொடுத்து உம்மை பற்றிய சிந்தனையிலிருந்து நான் விலகிவிடாதபடி என்னை காத்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. நான் எவ்வளவுதான் உம்மை விட்டு தூர சென்றாலும் ஏதோ ஒன்று என்னிடம் குறைவுபடுகிறது என்பதை உணர்ந்து உம்மை திரும்பி பார்க்க வைக்கிறீரே, அதுவும் உமது அருள்தான் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நான் வாழ, முழுமையாய் வாழ நீர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நானும் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க எனக்கு நீர் பலன் தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் குற்றங்களை ஏற்று அழுத தருணங்களை மறந்து நீர் சொல்லுகின்ற அமுத வார்த்தைகளை கேட்க ஆசையாயிருக்கிறேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை, இதோ நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பாடலாய் பாடி நன்றியின் கீதமாய் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை விட்டு விலகாத பிரசன்னமே, என்னை தாங்கி நிற்கின்ற பிரசன்னமே, என்னை இயக்குகிற பிரசன்னமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விட்டு நாங்கள் என்றும் பிரியாமல் எங்களை காத்துக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். பாவியாயனதன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாயனதன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அழைத்துக் கொள்வேன், உன்னை பரிவுடனே தேடி நான் அழைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன், உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன்.
நீதி வாழ்வினிலே எது புனிதம் வந்தாலும், உண்மை நீதி வாழ்வினிலே எது புனிதம் வந்தாலும், உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேன். என்றும் உறுதி தந்து உன்னை நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உனக்காக உன்னில் இருக்கின்றேன். வேற என்ன வேண்டும் தெய்வமே எங்களுக்கு? நீர் இருக்கின்றீர், எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும் நீர் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் எதற்கும் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் எத்தனை முறை சோர்ந்து விழுந்தாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. எங்களை தாங்குகின்ற கரமாய், எங்களை தேற்றுகின்ற தோலாய் நீர் எங்கள் அருகிலே இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீ சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். என்னை விட்டு பிரியாத பிரசன்னமாய் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லி நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் உமக்கு முன்பாக இந்த உறுதியை கொடுக்கிறோம். உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் சுவாமி. நாங்கள் திரும்புகிற திசையெல்லாம், பார்க்கிற காரியங்களில் எல்லாம் உமது அருட்கரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிற ஞானத்தினால் எங்களை இன்று நிறைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் தனிமையில் இல்லை. எங்கள் எழுவதையும் உறங்குவதையும் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். பாதாளத்திற்கு சென்று மறைந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலும், எல்லா காரியங்களிலும் நீங்காத பிரசன்னமாய், என்னை ஆட்கொள்ளுகிற பிரசன்னமாய் என்னோடு இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் துவங்கி இருக்கின்ற இந்த தவக்காலத்தில் எங்கள் தவ முயற்சிகளை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆர்வமாய் நாங்கள் சில காரியங்களை யோசித்து வைத்திருக்கிறோம். இந்த பாவத்தை விட்டு விடுவேன், இந்த பழக்க வழக்கங்களை விட்டு விடுவேன், ஆண்டவருக்காய் இதை செய்வேன், மற்றவர்களுக்காய் இதை செய்வேன் என்று சொல்லி பல்வேறு முனைப்புகளில் நாங்கள் உறுதியாய் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நல்ல காரியங்களில் எங்களில் தொடங்கியவர் நீர்தாம் ஆண்டவரே. அதை நிறைவு செய்யும்படியாய் அருளினால் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். எங்கள் வாழ்வில் நீர் சித்தமாய் இருந்து ஆசீர்வாதங்களை, அருள் வளங்களை தந்து கொண்டு இருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி, வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உமது வழி நடத்துதலில், உமது உடனிருப்பில், உமது அருளில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உமோடு நாங்கள் நடப்போம் என்ற உறுதியை கொடுத்து, அப்பா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க வாழ்க மாரியே வாழ்க 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 மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.